ஹாய் சார், வணக்கம். வணக்கம் மேம். என்ன சார் புது ஸ்டாக் வந்திருக்க போல இருக்கு? வந்து நிறைய வந்துனே இருக்குது. ஸ்டாக் வந்துனே இருக்குது, ஒரு சைடு போயினே இருக்குது. ஓகே. நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய டிஃபரண்ட் ஃபேப்ரிக்ஸோட, நிறைய நெக் டிசைனோட நிறைய எடுத்து வந்திருக்கோம் இந்த வாட்டி. நிறையன்னு சொல்றோம். ஆனா நீங்க தான் அதுக்குள்ள எப்படி வாங்கணும் அப்படின்றது இருக்கு. ஓகே. போன வாட்டி சொல்லியிருந்தா நிறைய பேர் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து மாறுறாங்க, மீன்ஸ் சேஞ்ச் ஆகுறாங்க. எதுக்கு அப்படின்னா கொஞ்சோண்டு அந்த லோ பட்ஜெட் தாண்டி கொஞ்சோண்டு இருக்குடா அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சு நிறைய இந்த போன வீடியோக்கு இந்த வீடியோக்கும் நிறைய பேர் கான்டாக்ட் ஆனாங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு நல்லபடியா ப்ராஃபிட் வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஏன்னா 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு சேல் பண்ணாம இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு நிறைய பேர் சேல் பண்ற ஸ்டார்ட் பண்ணாங்க. தட் இஸ் த குட். ஓகேவா? லோ பட்ஜெட்ல 5 ரூபாய் கொடுத்தா இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு சொல்றீங்க. சோ ஆமா 100%. சோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. சோ நிறைய நெக் டிசைன்ஸோட உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காட்ட போறோம். இனிமே ஃபெஸ்டிவல் சீசன் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியா இருக்கு சார், போடுங்க போட்டோ அப்படின்ற. சோ இதுக்கு என்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னா, எங்களது நியூ ஷாப் ஒன்னு ஓபன் ஆகுது. சோ அதுலயும் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால கொஞ்சம் அப்டேட்ஸ் அப்படி இப்படி இருக்குது. 100% உங்க வாட்ஸ்அப் ரிப்ளை கிடைக்கும். ஓகேங்களா? சோ அதனால கொஞ்சம் உங்களோ எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் அண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சோ என்ன எதுக்கு அப்படின்னா, இதுக்கு பாவம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால. ஓகேவா? சோ உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கறதுக்காக தான் நாங்க நிறைய இன்னொரு ஷாப் ஓபன் பண்றோம். அதுக்கு கொஞ்சம் பிஸி இருக்கிறதுனால சோ ரிக்வெஸ்ட். ஓகே. சோ புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது சார். ஆமா, நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த 1 மந்த் குள்ள. சோ யாராவது நியூ ஷாப்ஸ் அண்ட் ஷாப்ல இருக்கவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் போடணும்ன்றவங்க 100% வரலாம். வாங்க, அங்க நின்று இருந்தாச்சுனா எப்படி? சோ புது ஷாப் ஓபன் பண்றோம் நினைச்சிருக்கு யாராவது ஐடியா இருந்துச்சுன்னா சீசன் டைம்ல நீங்க ஓபன் பண்ணியாச்சுனா நல்லா பிசினஸ் ஆகும். சீசன் மீன்ஸ் தசராக்கு, இதுக்கு முன்னாடி வந்து சீசன் டைம்னு சொல்லுவாங்க. தசராக்கு மேக்ஸிமம் பேர் வந்து தசரா தீபாவளி எல்லாம் கண்டினியூவா வந்து சேலிங் டைம். அது அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்க. எது பண்றதா அதுக்கு ஒரு மாசம் முன்னாடி இருந்தே பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே சீசன் ஸ்டார்ட் ஆகும். அப் டு பொங்கல் எண்ட் வரையும் உங்களுக்கு சீசன் இருக்கும். சோ யாருமே சேல் ஆகல ஃபீல் ஆகாதுங்க. ஃபர்ஸ்ட் சரி, நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சரி, நான் கலெக்ஷன்ஸ் காட்ட போறேன். சோ வி நெக்ல காட்டன்ல அமாஸ் எல்லாம் இருக்கு குர்தீஸ். சோ நிறைய கலெக்ஷன், நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் சாம்பிள் பீசஸ் நான் காட்டுறேன். இது காட்டன் வி நெக், ஜஸ்ட் ரேஞ்ச் வித் எம்ப்ராய்டரி. சோ இதெல்லாம் வந்து only 185 ல இருக்கு உங்களுக்கு. 185 ரூபீஸ். இதெல்லாம் ஸ்டாக் இல்லீங்களா? பேக் சைடு இருக்குது. நீங்க ஒரு வாட்டி காட்டுங்களா? நிறைய ஸ்டாக் இருக்குது. சோ அத நிறைய சொல்வாங்கல, நிறைய ஸ்டாக் இருக்கா இல்லையா? சோ இன்னைக்கு பண்டல் மட்டும் காமிங்க சார். எல்லாத்துலயும் ஒரு 4 பண்டல் காமிங்க. ஓபன் பிக் வேண்டாம். எதுக்கு 4 பண்டல்? இல்ல மேம், ஒன்னு ஓபன் பண்ணிடலாமா? வேண்டாம்னு நினைக்கிறேன். பண்டலா காமிச்சா நல்லா இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியாது. சில பேர் காமெண்ட்ஸ் பண்ணீங்க, எங்களுக்கு வந்து தெரியல எப்படி இருக்குன்னு காட்டவே இல்லையா சார் அப்படின்ட்டு. சோ ஒன்னு காட்டி ஓபன் பண்ணி. சோ 185 ல காட்டன் இல்லீங்களா? இது காட்டன் வித் வி நெக். ஆமா, இந்த மாதிரி. சோ இந்த மாதிரி வரும் பாருங்க ஃபேப்ரிக் உங்களுக்கு. இது வந்து காட்டன்ல நிறைய பேர் காட்டன்ல இருக்கா, ரயான்ல இருக்கா, வேட்டிகன்ல இருக்கா, எல்லாத்துலயும் இருக்கு மேடம். சோ இது வந்து காட்டன் ஆச்சுங்களா? சோ நெக்ஸ்ட் இதே மாதிரி பாருங்களா, இது வந்து அவாஸ்ல ரயான் வித் எம்ப்ராய்டரி இருக்கு, வித்தவுட் எம்ப்ராய்டரி இருக்கு, எல்லாமே இருக்குது. சோ இந்த மாதிரி வந்து சம் பிரைसेस ஆல குரூப்ல ஜாயின் ஆகலாம். சோ பிரைसेस மென்ஷன் பண்ணல. வி டிசைன் காட்டனா எதுக்கு தெரியுமா? வி நெக் காட்னது எதுக்கு காட்டணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நெக் மாடல் சொன்னேன். சோ எம்ப்ராய்டரில நிறைய பேர் கேக்குறீங்க. எம்ப்ராய்டரி எங்க பாருங்க, எம்ப்ராய்டரி தாபு காட்டன்ல, தாபு காட்டன் பிரீமியம் தாபு காட்டன்ல வித் எம்ப்ராய்டரி இல்லீங்களா? இதெல்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படினு. சோ தாபு காட்டன்ல நிறைய பேர் கேக்குறீங்க, என்ன சார் எல்லாம் நெக் அந்த பிளைன் நெக் இருக்கு, எம்ப்ராய்டரி இல்லையா? சோ எம்ப்ராய்டரியும் இருக்கு. எம்ப்ராய்டரில வந்து தாபு காட்டன்ல அவாசல வெறும் ரயான் பின்னாடி சுத்தாதுங்க. 150 160 சுத்தாதுங்க. ஆமா, அதுல என்ன ப்ராஃபிட் வர போகுதுன்னு சுத்துறாங்கன்னு தெரியல. 160 எடுத்துட்டு 2 நாள் சேல் பண்ணிட்டு பிரேக் அவ்வளவுதான். வேற எதுவும் வாங்க மாட்டீங்களா? சோ தாபு காட்டன். ஓகே. சோ தாபு காட்டன்ல என்ன பண்ணோம்? சோ ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காட்டிடலாம். ஓகேவா? இது பாருங்க, சூப்பர் சார், பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படினு. சோ பாருங்க டிசைன் கொடுத்திருக்காங்க, எம்ப்ராய்டரி. ஓகே. சோ இந்த மாதிரி தாபு காட்டன். என்ன காட்டன்? தாபு காட்டன். ஆச்சு, இது ஆவாஸ். சோ ஃப்ளெக்ஸ் காட்டன்ல இருக்கு. என்ன காட்டன்? ஃப்ளெக்ஸ் காட்டன். ஃப்ளெக்ஸ் காட்டன். இது என்ன காட்டன்? நெக்ஸ்ட் பாத்தீங்களா? ஃப்ளெக்ஸ் காட்டன். அது எம்ப்ராய்டரி ஆச்சு, அது வி ஆச்சு. இது என்னது? ஜெயில் நெக். இல்ல செயின் நெக். செயினுக்கு ஜெயிலுக்கு வித்தியாசம் தெரியலங்களா உங்களுக்கு? ஒரு நெக் மேடம், ரெண்டா நினைச்சுக்கலாம். ஜெயில் மாதிரியும் போட்டுக்கலாம், இல்ல வந்து செயின் மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த நெக், இந்த நெக். ஓகே. புதுசா பேர் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னது?
ஃப்ளெக்ஸ் காட்டன் காட்டன் வச்சு காட்டன் வச்சு ஃப்ளெக்ஸ் காட்டன் வச்சு இது எல்லாமே அவாசா இல்லைங்களா? அவாசால இருக்குது. டுல் ப்ளூல நான் நிறைய காட்ட போறேன். நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் நெக் லோ பட்ஜெட்ல நெக் டிசைன் கேட்டிருந்தீங்க. எல்லாமே காட்ட போறேன். வீடியோ எண்ட் வரை இருங்க ப்ளீஸ். என்னன்னா நீங்க வாங்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா பாருங்க கலெக்ஷன் பாக்குறதுக்கு துட்டு ஒண்ணு செலவு பண்ண தேவையில்ல. சோ ப்ளீஸ் கலெக்ஷன் அப்போ நெட் செலவா வரலீங்களா? என்ன மேடம்? நெட் இன்டர்நெட் பைசா எல்லாம் வந்துருமா? ஐயோ நீங்க அப்போ நீங்க 2G ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கொஞ்சம் 5G வந்துச்சு மேடம். சரி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க என்னது இது? இது ஒரு நெக். இது என்ன நெக் நீங்க சொல்லணும். ஸ்கேலப்ல பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல். இதெல்லாம் ஸ்டாக் இல்லீங்களா? பாத்தீங்களா இந்த டிசைன் ரா சில்க்ல எடுத்தோம்னு வச்சுனாங்க. ரா சில்க் எல்லாமே சோல்ட் அவுட். ஓகேங்களா? இது ஃபெஸ்டிவ் சில்க்குங்களா? ஃபெஸ்டிவ் சில்க். ஓகேங்களா? ஃபெஸ்டிவ் சில்க் பாத்தீங்களா இங்க? ஓகே. லெந்த் பாத்தீங்களா? 44 லெந்த். 44 லெந்த். தெரியுங்களா? தெரியுது. ஓகே. சோ இந்த மாதிரி 44 ல இருந்து செமி ரா சில்க் அப்படினுது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி டிசைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து லோ பட்ஜெட்ல கேட்டிருந்தீங்க. லோ பட்ஜெட்ல பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. நெக் டிசைனோட லோ பட்ஜெட் மீன்ஸ் லோ பட்ஜெட் கிடையாது, பிரீமியம் குவாலிட்டில கொஞ்சம் லெந்த் எல்லாமே 44 லெந்த் இல்லீங்களா? உங்க பாருங்க நெக் டிசைன் பாத்தீங்களா? சும்மா கிடையாது மேடம், எவ்வளவு சூப்பரா கொடுத்திருக்கோம். பட்டன் பாருங்க. ஆமா என்ன நம்மன்றீங்க. பரவாயில்ல. இப்போ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. நெக்குக்காகவே பர்ச்சேஸ் பண்ணனும் உங்ககிட்ட. இண்டிவிஜுவல் பேக்கிங். ஓகேவா? ஆமா. இண்டிவிஜுவல் பேக்கிங் 44 லெந்த். நெக்குமே டிஃபரெண்டா இருக்கு. இது பேசிக் வெரைட்டிஸ்ல உங்களுக்கு பிரீமியம் பேட்டர்ன்ஸ் அப்படினே சொல்லலாம். பாருங்க வந்து பட்டன் வச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படியே கூட வச்சிரலாம். ஓகே. ஓகே, ஒரு பீஸ் சாம்பிள் காமிங்க. 44 லெந்த். 44 லெந்த்ங்களா? ஓகே. ஓகே. பாருங்க. சூப்பர் சார். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு மேடம். நீங்க காட்டிட்டீங்களா? சோ இது ஒண்ணாச்சு டிசைன். நெக்ஸ்ட் வாங்க. இந்த சைடு ராக்ல போல நான் ராக்ல நிறைய இருக்கு. பரவாயில்ல, கீழ இருக்கிறது மட்டும் காமிங்க. இது என்ன சார்? இது ஏதோ இருக்கு 2 பீஸ் செட்டா இது? ஆமா மேடம், குவாட் செட்ஸ். ஃபுல்லா ஸ்டாக் ரொப்பி இருக்கீங்க போல இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. இது கலம்கரி காட்டனா சார்? ஆமா மேடம், கலம்கரி காட்டன்ல குவாட் செட்ஸ். சோ மோஸ்ட் டிமாண்டட் என்குவரி பேட்டர்ன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படினா இந்த பர்టిక్యులர் வெரைட்டிஸ். ஏ லைன். ஓகே, ஏ லைன்ல குவாட் செட்ஸ்ங்களா? சூப்பர். காட்டன்ல கரம்கரி இருக்குது, ஃப்ளெக்ஸ் காட்டன் இருக்குது, தாபு காட்டன்ல இருக்குது. சோ நிறைய இருக்குது இது. இது அதுவும் ஏ லைன்ல கொண்டு வந்திருக்காங்க फ्रेंड्स. கலம்கரி காட்டன்ல ஃபர்ஸ்ட் டைம். இங்க பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இருங்க கலர்ஸ் காமிச்சிடலாம். ஸோ பாருங்க, குவான்டிட்டியும் இருக்கு, கலர்ஸ் கூட இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். திருப்பியும் இதெல்லாம் ரீஸ்டாக் ஆகணும்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ இனிமே ஃபெஸ்டிவல் சீசன் வரப்போகுது. யாருக்காவது பல்க் வேணும்னா டெஃபினட்டா வித்தின் செகண்ட்ல நீங்க சோல்ட் அவுட் பண்றீங்க அப்படின்ட்டு வாங்குறாங்க. சோல்ட் அவுட் பண்றோம் மேடம். நான் வச்சுட்டு என்ன பூஜை பண்ண போறது இல்ல. சரி வாங்குறாங்க கஸ்டமர்ஸ். உங்களுக்கு நீட் இருக்குன்னா ப்ளீஸ் ஜாயின் டு அவர் கம்யூனிட்டி. சோ ஜாயின் ஆச்சா உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியா வாங்கலாம். சோ வேட்டிகன்ல கேட்டிருந்தீங்க. வேட்டிகன்ல ஏ லைன்ல வேணும் சார். ஏ லைன் நிறைய ஏ லைன் கொண்டு வந்துட்டீங்க. ஆமா, நிறைய பேர் கேட்டாங்க, அதனால எடுத்துட்டோம். ஆனா அது ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஏ லைன் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க சார். சார் என்ன சார் அவ வேட்டிகன்ல இல்ல சார், காட்டன்ல இல்லையா சார் அப்படின்றாங்க. சோ அவங்க நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணனும் இல்லையா? சைனீஸ் காலர். ஓகே, சைனீஸ் காலர் வித் ஏ லைன் குர்தீஸ். ஏ லைன் குர்தீஸ் வேட்டிகன்ல ஏ லைன் குர்தாஸ். சூப்பர், ரொம்ப அழகா இருக்கு சார். பாத்தீங்களா? சோ வேட்டிகன்ல இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்னு வந்தாச்சு மேடம். ஃப்ளெக்ஸ் லெனின் காட்டன். லெனின் காட்டன்ல அதுமே அழகா இருக்கு. 260 ல 260 ல பாருங்க, ரொம்ப வர்த்தி ஐட்டம். 260 க்கு ரொம்ப ரொம்ப வர்த்தி குர்தீஸ். ஓகேவா? பாருங்க. வாவ், சூப்பர். இது லென்த் எல்லாம் எனக்கு கொஞ்சம் பின்னாடி தான் போய் காட்டுங்க. தெரியுது. ஏ லைன்ல எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஹேண்டுக்குமே வந்து ஸ்டிச்சிங் வந்து இருக்கும். இந்த மாதிரி பட்டன் கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி இருக்குது. ஓகே, சோ இதுல 260 ல ஏ லைன்ல குர்தீஸ். சோ இன்னும் பேக்ரவுண்ட்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு फ्रेंड्स. சோ இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் கவர் பண்ணல. வேட்டிகன்ல அது என்ன சொல்றது, ஏ லைன். இது வந்து என்ன, இது என்ன குர்தீஸ். வேட்டிகன்ல குர்தாஸ் அதுவும் இருக்குது. சரிங்களா? சோ இந்த காதி காட்டன்ல அங்க தெரியற மாதிரி இருக்கு சார். காதி காட்டன்ல கொண்டு வந்திருக்கீங்களா? காதி காட்டன்ல குவாட் செட்ஸ் இருக்கு மேடம். நான் காட்ட போறேன். இங்க பாருங்களா, இது வந்து செட்டிநாடு குர்தீஸ். லிமிட்டட் ஸ்டாக் வந்த உடனே எடுத்துருவாங்க. சோ கொஞ்சம் உஷாரா இருங்க, வரும்போது எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுக்கு இருக்கிற டிமாண்ட் எதுக்குமே இல்லாம போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, காதி காட்டன்ல குவாட் செட்ஸ். அவசல
காதி காட்டன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் ஒரு சாம்பிளா நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. எல்லாம் ஒயிட் காமன்லயே வந்துடும் இல்லைங்களா? அதுக்கும் கலர்ஸ் நிறைய டிஃபரெண்டா இருக்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணி ஓகேங்களா? அங்க பாருங்க இந்த மாதிரி காதி காட்டன். சரியா? இதெல்லாம் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு மேடம். இருந்தாலும் நிறைய பேர் கேக் டிமாண்டான டிமாண்ட். இது ஏ லைனா சார்? இல்ல மேம், நார்மல் ஸ்ட்ரைட் கட். 44 லெந்த் வரும். ஓகே. வித் பேண்ட் ப்ளைன் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் வந்திருக்கும். ஹாஃப் ஹேண்டா இருக்கும். பட்டன் இருக்கும் இது. ஓகே. பாருங்க இந்த மாதிரி சூப்பரா கலெக்ஷன்ஸ். பட்டன் இல்ல சோமே இந்த ஸ்டிச் இந்த மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ ஏ லைன் டைப்ல ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்க. ஏ லைன்ல இருக்கும். 44 லெந்த் இருக்கும். பிளஸ் யாராவது நம்ம கேரளா கஸ்டமர்ஸ் பாவம் நிறைய பேர் வந்து 44 லெந்த்ன்றாங்க. எப்ப பார்த்தாலும் லெந்த்ல இருக்காங்க அவங்க. அதனால அவங்களுக்கு யாராவது வேணும்னா கூட கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? யாரோ 44 லெந்த் இருக்கு. இது ஏதோ புதுசா வந்திருக்கு சார். இது தோபி காட்டன். தோபி காட்டனா? என்ன காட்டன் தோபி காட்டன். தோபி காட்டன்ல குர்தீஸ். சோ வித் எம்ப்ராய்டிங் வர்க் இல்லீங்களா இதுக்கு? எம்ப்ராய்டிங் வித் லைனிங். ஓகே. இது ஃபேப்ரிக்கும் டிஃபரெண்டா இருக்குங்க. சோ இந்த மாதிரி வருது பாருங்க. கொஞ்சம் யூனிக்கான ஃபேப்ரிக்ல யூனிக்கான டிசைன்ஸ்ல வேணும் அப்படின்னா டெஃபினட்டா ஸ்டைல் 11 விசிட் பண்ணுங்க. ஸோ இது வந்து வித் லைனிங்ல டோபி காட்டன். ஸோ இதுலயும் வந்து உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் இருக்குது மேடம். நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் சிம்பிள் தான். வாங்க பிடிச்சது எடுத்துட்டு போங்க. நல்லா சேல் பண்ணுங்க. நீங்க ப்ராஃபிட் எடுங்க. கொஞ்சம் எங்களுக்கே கொஞ்சம் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். நீங்க சம்பாதிச்சது இல்ல, நாங்க சம்பாதிச்சதுல உங்களுக்கு எது கொடுப்போம். ஏலேன் வேட்டிகன் குவார்ட்டர்ஸ் மேம். இதெல்லாம் இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குது. சோ குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். அது பார்த்து நீங்க எடுத்துக்கலாம். நிறைய பேர் குரூப்ல அப்டேட் வெயிட்டிங். சோ இந்த வீடியோ எடுத்து நான் உடனே மெசேஜ் போடுறேன் குரூப்ல. சோ நிறைய போட்டோஸ் ஆல்ரெடி அவங்க 2-3 டேஸ்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி ஃபார் தி லேட். ஏன்னா நான் சொன்னால ப்ரீவியஸா கடை ஓபன் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வந்து ஸ்டாக் கொஞ்சம் டிலே பிளஸ் இந்த மாதிரிலாம் ஆகுது. அதனால பண்ணிடுவோம். அது ஆல்ரெடி காலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ அதனால வந்து ஏ லைன் வேட்டிகன் குவார்ட்டர்ஸ். ஸோ ஏ லைன்ல நிறைய இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமா இன்சைட்ல இருக்குது. ஸோ இதுல வந்து வேணும்னா ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலே போதும். ஓகேங்களா? இது ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து 180 ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 180 குர்தீஸ் இப்போ கூட கான்டாக்ட்ல இருக்காங்க. ஸோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணலாம், 180 ல பாருங்க இதோ டிசைன் இருக்குது. ஸோ அந்த சைடு அந்த பக்கத்துல ரூம்ல இருக்குது அது. ஸோ ஒரு சாம்பிள் மட்டும் அது காட்டுறோம். சரிங்களா? இது 180ங்களா சார்? ஓகே. ஸ்டார்டிங் 180 தான் உங்ககிட்ட. ஸ்டார்டிங் 180 ரூபீஸ்ல இருக்கும். ஓகே. சோ இது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு சார்? மேம் லீவால அம்ப்ரெல்லா கேட்டிருந்தீங்க. லீவால அம்ப்ரெல்லா ரயானுங்களா? ஓகே. ஸ்கேலப் டிசைன்ஸ் பாருங்களா. வித் ஸ்கேலப் நெக் ரயான்ல அம்ப்ரெல்லா இல்லீங்களா? அனார்கலி. ஸ்கேலப் பின்னாடி முன்னாடி ரெண்டு நெக். ஓகே. இங்க பாருங்களா. சோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே வந்து ஸ்கேலப் நெக்ல கொடுத்திருக்காங்க. கோல் இருக்கும். ஓகே. ப்ளஸ் டாசல்ஸ் இருக்கும் பின்னாடி. கட்டறதுக்கும் இருக்கும். ஆமா, டாசல்ஸ் இருக்கும் அது. சோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸா வேணும். இதெல்லாம் கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்குங்களா? அங்க லாஸ்ட் வரி இருக்கு பாருங்க. தெரியுதா? ஒரு நிமிஷம் சார். சோ இது எல்லாமே அனார்கலில லிவா குர்தாஸ் இல்லீங்களா? சோ இந்த மாதிரி இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஆமா. அப்புறம் வந்து ரோமன்ல கேட்டிருந்தாங்க. ஃபெஸ்டிவ் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? சோ ரோமன்ல கேட்டிருந்தாங்க. ரோமன்ல ஸ்டார் நெக் கூட வித் லைனிங்கா சார்? குர்தாஸ். ஸ்டார் ஸ்கேலப் நெக். ஓகே. இந்த மாதிரி. ஓகே. சோ இந்த மாதிரில உங்களுக்கு ஃபெஸ்டிவ் கலெக்ஷனுக்காக வந்து இப்போ ரோமன் சில்க்ல என்ன பண்ணிருக்கோம், வெறும் குர்தாஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஓகே. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் there is a lot of more collections. ராசல்க்கு செட்டிநாடு 3 பீஸ் 2 பீஸ் அந்த சைடு எல்லாம் இருக்குது. சோ கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. சோ அந்த சைடு ஒன்னு பார்த்துன்னு இருக்காங்க. அது இல்லாம கலம்கரியில ஒன்னு குர்தீஸ் இருக்குது. சோ 2 பீஸ் 3 பீஸ் யாருக்கு நீட் இருக்குதோ ஜஸ்ட் குரூப்ல ஜாயின் பண்ணா அப்டேட் பண்ணிருக்கோம். உங்க நீட்ஸ் இருந்தாச்சுன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? சோ இத பாருங்க. கலம்கரி குர்தாஸ். ஓகே. ஸ்கேலப் நெக். அதுமே கதகளி பிரிண்ட்ல கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ஸ்டாக். சோ இத விட்டு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு फ्रेंड्स. அனார்கலில பாருங்க. நிறைய பேர் அனார்கலி கேட்டிருந்தீங்க ப்ரீவியஸ். சோ இந்த அனார்கலி ஒன்னு ஓபன் பண்ணிறேன். ஓகே. இது அனார்கலி இல்லங்க. ரா சில்க்லயும் இருக்கு, வெர்டிகன்லயும் இருக்கு. வெர்டிகன்ல இருக்கு, ரா சில்க்லயும் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ். சோ யாருக்காவது நீட்ஸ் இருந்தாச்சுன்னா குரூப்ல ஜாயின் ஆச்சுன்னா நீங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பெட்டர் என்ன டைரக்ட் வந்தா இன்னும் நல்லா பேட்டர்ன்ஸ் பார்த்து அது பெட்டர்னா உட்கார்ந்த இடத்துல குரூப்ல பாருங்க என்னென்ன மாதிரி கலெக்ஷன் வருதுன்னு டக்குன்னு ஆர்டர் பண்ணுங்க. 1 டேல டெலிவரி. நீங்க சேல் பண்ணுங்க. இன்னொன்னு நிறைய பேர் கேக்குறாங்க உங்களோட போட்டோஸ் யூஸ் பண்ணலாமா வேணாமான்ட்டு. 100% யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணுங்க. இன்ஸ்டாலா போடுங்க. எதெல்லாம் போட்டுக்கோங்க. என்ன நல்லபடியா சேல் பண்ணி நீங்க கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்து சம்பாதிங்க. அவ்வளவுதான் சொல்லுவோம். ஓகே சார். சோ இதெல்லாம் கலெக்ஷன்ஸ்ங்க. சூப்பரா இருக்கு பாருங்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே.
நிறைய பேர் வந்து ட்ரெயினில் வரீங்க, பஸ்ஸில் வரீங்க. ஸோ இது இஸ் த மெயின் பாயிண்ட். சிக்பேட்க்கு வரும்போது சிக்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் இது மெயின் பாயிண்ட்டு. அங்கே வந்துடணும். சிக்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பிவிகே ஐயங்கார் ரோடு இது. ஸோ இது மெட்ரோ பிளாசா பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அப்படி மேலே நடந்து வந்தாச்சுன்னா, ஸோ நாங்கள் காட்டுற ரூட் நீங்கள் டீப்பாக ஃபாலோ பண்ண இருப்பா. ஜீன்ஸ் தெரியுது லெஃப்ட்டில். ஸோ அது கொஞ்சம் முன்னாடி போச்சுன்னா ராகவேந்திரா ஹோட்டல் இருக்கும். ஸோ ராகவேந்திரா ஹோட்டல் தாண்டி முன்னாடி வரணும். மெயின் வந்து சிக்பேட் மெட்ரோ ஆன பிறகு ராகவேந்திரா ஹோட்டல் முன்னாடி முடித்த பிறகு சிக்பேட் சர்க்கிள். ஸோ சிக்பேட் சர்க்கிள் இங்கே வண்டி தேவையில்லை, ஆட்டோ தேவையில்லை, புரோக்கர் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. நீங்கள் ஒரு 100 மீட்டர் நடந்தாலே போகும். திஸ் இஸ் கால்ட் சிக்பேட் சர்க்கிள். இங்கே பார்க்குறீங்களா, இந்த சர்க்கிள் தான் பேர் சிக்பேட் சர்க்கிள்னு சொல்லுவோம். சர்க்கிள்னால் ரவுண்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். ஸோ இந்த லெஃப்ட் எடுத்தாச்சுன்னா முன்னாடி வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி, பிஎன்பி பேங்க்ஸ் ஏடிஎம் கிடைக்கும். ரைட் சைடில் அப்படியே பார்த்து நின்றால் உங்களுக்கு ஹை சில்க்ஸ் அப்படி தெரியுது பாருங்கள். ஸோ இதோட ஒரு டெம்பிள் தெரியுது பாருங்கள், இங்கே ராகவேந்திரா டெம்பிள், ராகவேந்திரா மட்டா அப்படின்வாங்க. ஸோ இதோட ஆப்போசிட்டில் தான் இந்த ஸ்டைல் என்னன்னு தெரியுது பாருங்கள், இந்தியன் ஃப்ளாக் போட்டிருக்குது. ஸோ இந்த இந்தியன் ஃப்ளாக் போட்டிருக்கிறது தான் நமது ஃப்ளாக் கலர், சாரி இந்தியன் ஃப்ளாக் இல்லை, சஜன் ஷா மார்க்கெட். இதுக்குள்ளே தான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரணும் நீங்கள். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு வந்து இந்த பாருங்களேன், இதுக்குள்ளே வந்தாச்சுன்னா அப்படியே போர்ட்ஸ் பார்த்தோம் வந்தால் நீங்கள் பாருங்கள் முன்னாடியே தெரியும், இங்கே போர்டு எழுதியிருக்கும் பாருங்கள் ஸ்டைல் 11 ஸ்டெப்பு ஏறின உடனே உங்களுக்கு கிடைக்கும். டைரெக்ஷன்ஸ் எல்லாம் மேலே கூட இருக்குது பாருங்கள் போர்டு. ஸோ இதுக்குள்ளே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் ஸ்டெப் ஏறி வரலாம், இல்லை லிஃப்ட் கூட இருக்குது, லிஃப்ட்டு யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரலாம். ஸோ நீங்கள் யாருமே கேட்க தேவையில்ல, இதெல்லாம் ஒரு இந்த வீடியோ வச்சாலே போதும். இங்கே தெரியும் பாருங்கள், இதே தான் த ஸ்டைல் 11. எங்கேயுமே தூரம் எல்லாம் கிடையாது, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது, நடந்து வந்தாலே போதும். ஈவன் ட்ரெயின், பஸ், காரில் வர்ற டீமுக்கு கூட நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்தாலே போதும், உங்களுக்கு எல்லாமே டிசைன்ஸ் நாங்கள் எல்லாமே காட்டுவோம்.